அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவராகிய இயேசு பிறப்பார் என்று இறைவாக்கினர் வழியாக தந்தையானவர் வெளிப்படுத்தி இருந்தார். மக்களும் நம்மை மீட்க நமக்கு ஒரு மெஸ்ஸியா பிறப்பார் என்று அவருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். தந்தையாகிய கடவுள் அன்னை மரியாவை இயேசுவுக்கு தாயாக தேர்ந்தெடுத்திருந்தார். கப்ரியேல் தூதர் அன்னை மரியாவிடம் வந்து கூறும்போது அவர் தன்னை ஆண்டவருடைய அடிமை என்று ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். அதே போலதான் யோசேப்பிடமும் கப்ரியேல் தூதர் கூறின வார்த்தைகளை அவர் புரிந்து கொண்டு தந்தையின் விருப்பப்படி செயல்பட தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நம்மோடு பேசும்போது நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா, அல்லது அவருடைய வார்த்தையை கேட்டு புரிந்து நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறாரா, அல்லது உங்களுக்கு ஏதாவது வெளிப்படுத்தி இருக்கிறாரா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். பல நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளோடு உரையாடுவார், நமக்கு சில காரியங்களை எடுத்து கூறுவார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோக தந்தையே, எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு வினாடி எங்களை உமது கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய தேவைகள் என்னவென்று உம்மிடத்தில் கேட்பதற்கு முன்பதாகவே எங்களுக்கு செய்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே, நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே உம்முடைய குரலை கேட்காத நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. உம்முடைய விருப்பத்தை நாங்கள் செய்யாத நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் தேவனே. இன்று முதல் உம்முடைய குரலுக்கு செவி கொடுத்து நீர் எங்களுக்கு காட்டுகிற வழியின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. ஆண்டவரே, அன்பின் தேவனே, எங்களை மீட்க எங்களுக்காக இந்த பூமியில் மனிதனாக பிறந்த தேவனே உமக்கு நன்றி ராஜா, நன்றி தேவனே. அன்னை மரியாவும் யோசேப்பும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கூறியபடி செயல்பட்டார்கள். அதே போல நாங்களும் கூட ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்று அறிந்து ஆண்டவர் காட்டுகிற வழியிலே நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. உம்முடைய குரலை கேட்க நீர் கூறுவதை உணர செய்யும் அப்பா. எங்களோடு எங்களை வழி நடத்தும் தேவனே. உம்முடைய பிரசன்னம் எப்பொழுது எங்களோடு கூட இருக்கட்டும் ஏசப்பா. எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. நண்பர்களை, உற்றார் உறவினர்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் தேவனே. ஆண்டவரே, குறிப்பாக சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. இந்த சிறு வயதிலேயே பலவிதமான நோய்கள்னால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களால் சொல்லக்கூட முடியவில்லை என்ன வேதனை என்று அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுடைய உள்ளத்தின் உடலில் உள்ள வேதனை உமக்கு தெரியும் அப்பா. அந்த நோய்களை எல்லாம் நீக்கி, அந்த பலவீனங்களை எல்லாம் நீக்கி அவர்களுக்கு பூர்ண உடல் சுகத்தை கட்டளையிடும் அப்பா. இந்த குழந்தை இவ்வளவு பலவீனமா இருக்கிறதே என்று எத்தனையோ பெற்றோர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அந்த பெற்றோருக்கு ஆறுதலாக இருந்த அந்த குழந்தைகளுக்கு பூரண உடல் சுகத்தை கட்டளையிட்டார்களும் அப்பா. பலவீனத்தோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. அவர்களோடு இருந்து அவர்களுக்கு பூர்ண உடல் சுகத்தை கட்டளையிடும் அப்பா. அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடும் அப்பா. அப்படியே நீ செய்கிற கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி தேவனே, நன்றி அப்பா. இயேசுவே, எல்லோரையும் இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 5 முதல் 8. ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனோ, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்து அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளில் இருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். இந்த ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தாவீதின் மகனான யோசேப்புக்கு மன ஒப்பந்தமான மரியாவிடமிருந்து இயேசு பிறப்பார். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 18 முதல் 24 வரை.
இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழ முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.